ஸோ ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மொரட்டு தமிழ் கேமிங் சேனல். ஸோ இனி நம்ம இந்த கேம் பிளே வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், டெட் எஃபெக்ட் 2 பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். எத்தனை பார்ட்னு எனக்கே தெரியல, ஏன்னா கிட்டத்தட்ட அப்லோட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 3 ஒரு 1 வீக் இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஏன் அவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னா சாண்டிஸ்க் வாங்க முடியல எங்கேயுமே. இப்போ கூட சாண்டிஸ்க் இல்லாமல் நான் வந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்ட் 2 முடிச்சிட்டேன். பட் பார்ட் 1 நம்ம வந்து இந்த பில் ஹவுஸ்ன்னு இந்த இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில். ஸோ போன பார்ட்லேயே போட்டிருப்போம். ஆனால் வந்து டக்குன்னு அதை போயிடுச்சு, ஏன்னா வந்து இது இல்லைங்கிறதுனால, ஐ மீன் சாண்டிஸ்க் இல்லைனால. ஸோ ஓகே, இந்த தடவை நான் வந்து ஓகே சாவிடா, இந்த தடவை நான் வந்து ஈஸியாக கொண்டுருவேன், ஏன்னா எனக்கிட்ட இந்த வெப்பன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நான் இது கிளியரில் இந்த வீடியோவாக நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சில கிட்டத்தட்ட வந்து நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் இந்த மிஷினை முடிச்சுட்டு நம்ம எக்ஸிட் ஆகும்போது நான் சொல்கிறேன். ஐயோ வாடா ஓடு. 1 கிறிஸ்டல் அன்லாக் ஆகிடுச்சு, ஐ மீன் 1 கிறிஸ்டல் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக இது வந்துடும், ஃப்ராக்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து கண்டிப்பாக கிராணி போடலாம் தான் இருக்கிறேன். பட் அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் போட முடியும். ஸோ பார்ப்போம். ஓகே, இது காசை கொஞ்சம் எடுத்துப்போம். உங்களுக்கு வேணும்னா இந்த காசை எடுத்துங்க. இப்போ என்னன்னா வந்து பில் ஹாட்ஸ்னு வந்து ஒருத்தர் இருப்பான். ஸோ அது வந்து மினிக்கின்னு ஒருத்தர் இருப்பான்ல, என்னது கன்ஸ்மித், அவனோட ஃப்ரெண்டு தான் வந்து பில் ஹோப்ஸு. அவன் வந்து இவனை மாதிரியே தான் ஒரு இன்ஜினியரு. ஸோ இது என்னன்னா வந்து இப்போ அவனை வந்து நம்ம கூப்பிட்டு போனோம், அதுதான். ஸோ ஆக்சஸ் டினைடா. ஓகே, இது வந்து லாக்கிங் மெக்கானிசம் வந்து மேனுவலாக மாற்றிட்டாங்களாமா. மேனுவல்னால் வந்து இப்போ அவளால் ஹேக் பண்ண முடியாது. யாரா பேசிட்டு இருக்கும்போதே வந்து அடிக்கிற சாவுடா நாயே. ஸோ அதாவது வந்து மேனுவல்னால் என்னென்னா, இப்போ அவளால் ஹேக் பண்ண முடியாது எந்த விஷயத்தையுமே. இப்போ நம்மளா வந்து மேனுவலாக போய் பண்ணணும். ஓகே சூப்பர். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு புது வெப்பனை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பிஎஸ்ஐ ஆக்சிலேட்டரு. ஸோ இதை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இது வந்து ஒன்றுமே இல்லை. இதில் வந்து ஒரு 2 ஸ்லாட் இருக்குமா. இந்த 2 ஸ்லாட் எதுக்குன்னா வந்து இப்போ உங்ககிட்ட இப்போ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி என் கிட்ட 2 இருக்கா. இப்போ வந்து நீங்கள் இந்த இதை வாங்கினீங்கன்னா இருங்க, நான் வந்து கிளியராக நான் வந்து சொல்கிறேன். ஸோ டேனிட்டின்னு ஒருத்தர் இருப்பால, அவர்கிட்ட பிஎஸ்ஐ ஆக்சிலேட்டர்னு வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து இதை வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும். இது எப்படின்னா 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து ஹெட் கிரஷர், அப்புறமேட்டு ப்ராகைனட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இது 2 வந்து என்ன ஆகும்னா, ஸோ இப்போ என்கிட்ட வந்து நான் ஹெட்டு வந்து க்ரஷ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை நான் வந்து அதாவது பிஎஸ்ஐ லான்ச்சர்னா வேற ஒன்றும் இல்லை, அனதர் 2 ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் என்னால் இதை வச்சு லான்ச் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகே, கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, சாரி 2 டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஓகே, இப்போ நம்ம எங்கே போகணுன்னு தெரியலையே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கா போகலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ அதை ஆர்பு நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். ஓ, இந்த மிஷினுக்கு வெறும் 2 ஆர்பு தான் போல். ஓகே, நம்ம ஒன்று போவோம். யாரா நீ தக்காளி சாவுடா, இருங்க. இப்போ இது இருக்கா, இப்போ இது பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இதுக்கு வந்து புல்லட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா. இதுதான் அப்படியே ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். எப்படி வெடிச்சோம் பார்த்தீங்களா ஒரு இதை வச்சு பண்ணும்போது. எனக்கு பிடிச்சது இந்த ஹெட் க்ரஷர் தான். எவ்வளோ பெரிய இவனாக இருக்குது சரி, அவன் இதுக்கு முன்னாடி செத்துருவாங்க. ஓகே, ஹெட் க்ரஷ்டு. ஓகேவா, இப்போ வந்து நான் இந்த எப்படி சூப்பர். ஸோ இங்கே போவோம், அவ்வளோதானே ஜாம்பிஸ் எல்லாம். அப்புறம் போனதுக்கப்புறம் அவங்க வந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக வச்சுக்கிறேன். என் வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல, அப்படி கேட்கலாம் சொல்லுங்கள். நான் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன் இருக்கும். ஓகே ஓகே, இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு மட்டுமே இருக்க முடியாது, நம்ம இதையும் கொஞ்சம் நம்பணும். ஓகே ஓகே, இங்கே நம்ம வந்து ஜாம்பிஸ் கிட்ட இருந்து ஏதோ சொன்னோம். ப்ராபபிளி மோஸ்ட் ஜாம்பிஸா, அப்படி பாவிகளா. வாங்கடா, எவ்வளோ ஜாம்பிஸ் இருந்தா எனக்கு என்னடா, வாங்கடா. வடா எம்மச்சி வாழக்கா பஜ்ஜி, உடம்பு பிச்சி போட்ட போகிறோம் பஜ்ஜி, வாங்கடா வாடா.
வாடா போடு. ஏங்க 2 சைட்லேருந்தே வருதுங்க. ஓகே, இதெல்லாம் நான் ஆல்ரெடி விளையாண்டுட்டேன். அப்படி இருந்துமே இதெல்லாம் புதுசு மாதிரியே இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இந்த கேமையும் ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு. என்னடா வாந்தி எடுத்துகிட்டே இருக்கிறீங்க? வாங்கடா வாங்கடா வாடாடே. இங்கே ஒன்று வருது. அவ்வளோ இதை சாவடிப்போம். ஓகே ஓகே சாவடிச்சாச்சு. சாவு. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற கொஞ்சம் இதை வாயில் க்ளோஸ் பண்ணி சாவடிக்கணும் எல்லா ஜாம்பிஸுமே. ஓகே, நல்ல வேலை இந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா 2 வழியை கொடுத்துட்டு ஏதோ ஒரு வழியை எடுத்துப்போ அப்படின்னாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, நம்ம பாட்டுக்கு போவோம். டார்கெட் ஸ்பாட்டடா. போடு 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 போடு. இந்த பிஎஸ்சி ஆக்சிலேட்டர் இருக்கிறனால எனக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த இவங்களை கொல்றதுல. இல்லைனாலும் நான் ஆர்எஸ் வச்சு கொன்றுவேன். ஆனால் வந்து இது எனக்கு நல்லா இருக்குது இதை யூஸ் பண்ணும் போது. ஓகே, எங்கேயும் இல்லைல்ல. நான் உங்களை நம்பி தான்டா போகிறேன். ஓகே, போச்சுடா. எங்கடா இருக்கிறீங்க? இல்லை எதா இருந்தாலும் சொல்லிட்டு வாங்கடா. இந்தா போச்சு. ஓகே, நம்ம நின்றுப்போம். நான் இந்த க்ரௌச்னு ஒன்று இருக்குது. அது நான் இந்த வீடியோவில் இருக்குதான்னு சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்னது? ஓகே, வந்துட்டனுங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, வாடா. ஓகே, நம்ம தான் அங்கே போகணும் போலையே. ஓகே ஓகே, நம்ம க்ரௌச்லேயே போவோம். க்ரௌச் நான் சொன்னேன்னா இல்லையான்னு தெரில. அது வந்து ஜென்ரல் எபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு தான் நான் வாங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எவ்வளோ இருந்தாலும் வாங்கலாம். என்கிட்ட இந்த ஸ்கல் க்ரஷர் இருக்குடா. என்கிட்ட இந்த ஸ்கல் க்ரஷர் இருக்குடா. போட்டு போட்டு சாவுடா. ஏங்க இதெல்லாம் போடுறான். பாம் பகிரி போட்டா போட்டு. ஏங்க பாம்லாம் வெடிக்குதுங்க பாம் பகிரிக்கிறேன். ஆத்தாடே. ஓகே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்ம பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டு போவோம். ஓகே, க்ளோஸ். ஓகே ஓகே பண்ணியாச்சு. அவ்வளோதான். கோயிங் டவுன். அவ்வளோதான். ஓகே, இந்த மிஷன் முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மிஷன் வந்து 60% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ இதில் வந்து எது காசு அதிகமாக இருக்கோ நான் அதை தான் வாங்குவேன். ஏன்னா நான் இது வந்து உங்களுக்கு பழசாக தெரியலாம், ஆனால் உங்களுக்கு வந்து இது புதுசாக தெரியலாம். ஏன்னா எனக்கு வந்து பழசு தான். ஏன்னா வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் வந்து ஆல்ரெடி நிறைய இது பண்ணிட்டேன். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வாண்டட். ஓகே, போவோம் வாங்க. வாடாடே. நான்லாம் பாஸே கொண்டவன்டா. நீங்களாம் எனக்கு ஏமாத்துறோம்டா. வாடா. ஓகே, எல்லாத்தையும் ஹெட்லி அடிச்சு கொண்டாச்சு. ஆனாலுமே வாங்கிட்டுட்டே இருக்கிறானுங்க. ஓகே, ஏபு நீதானா? நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன். நான் கூட எதோ யாரோ பெரிய சாமி வருதுன்னு நினச்சேன். நீதான் எதை கவுந்துட்டு வந்துட்டு அட கர்மமே. ஓகே, நம்ம போவோம். என்னங்க இங்கே லைட்டிங்லாம் அடிக்குது. ஓகே ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட். ஓகே, நிறையா சாம்பே. இவனுங்களுக்கெல்லாம் பிஎஸ்ஐ ஆக்சிலேட்டர் தான். போட்டு சாவுங்கடா. செத்துப்போ. ஓகே, போலாம் தான் நினைக்கிறேன். நம்ம போவோம். தைரியமாக போவோம். நான் இதை ஹார்டில் தான் வச்சுருக்கிறேன். போட்டு. ஸோ எப்படிடா உனக்கு 4 ஹெல்த் இருந்தது இப்போ அதிகமாக எல்லாமே இன்க்ரீஸ்டாக இருக்குன்னா, நான் வந்து நிறையா எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணுங்க. நான் வந்து நிறையா எப்படி சொல்கிறது பவர்ஃபுல் ஆர்மர்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன்.
அதனால தான் எனக்கு நிறையா எப்படி சொல்கிறது எபிலிட்டிஸ்லாம் நிறையா வந்திருக்கு. எபிலிட்டிஸ்லாம் இல்லை, அதாவது வந்து எப்படி சொல்கிறது அந்த நான் ஒயிட் கலரில் இருக்கிறது ப்ளூ கலர்லாம் இருக்கிறதெல்லாம் இன்க்ரீஸ்ட் ஆகிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை மக்களே. ஸோ ஸ்கேன் அபார்ட்டடா ஏண்டா எல்லாமே மறந்து போச்சு. ஓகே ஏதோ பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணணும்னு தான் தெரில. ஆனால் என்னமோ பண்ணணும்னு மட்டும் தோணுது. ஓகே ஓ இங்கே இருக்கு. ஓகே வால்வை க்ளோஸ் பண்ணும்போது வந்துட்டான்டா. சாவு கல் கிரஷர்டா, சாதாரணமாடா கல் கிரஷர்னு அப்படியே தூக்கி போட்டு அடிக்குதுங்க. செமையாக இருக்குது பார்க்கவே சீன்ஸ் எல்லாம். சூப்பர் போட்டு சாவுடா, போட்டு வெடி போட்டு. ஏங்க எனக்கு பிடிச்சது இந்த தேவா ஸ்டேஷன் தான், ஆனால் அது வந்து இதில் வைக்க முடியாதாமா. அதாவது இந்த பிஎஸ்ஐ ஆக்சிலேட்டரில் இது வைக்க முடியாதாமா. அது வச்சுருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும் மக்களே. ஓகே ஓகே நம்மளுக்கு இது ஓகே, இந்த வெப்பனே போதும். சோல்ஜர்ஸா ஆத்தா டே போடு அடி. எங்கேருந்து அடிக்கிறானுங்க? ஓகே நம்ம ஹீல் பண்ணிப்போம் நம்ம கொஞ்சம். ஓகே நாங்கள் அங்கேருந்து சுட்டுக்கிறானுங்க. சாப்பிடுவா வா, இங்கே வா இங்கே வா வா கண்ணே வாடா ப்ரோ, வா ப்ரோ சாவு. போடு போடு போடு. ஏங்க ஹார்டில் தாங்க இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒரு ஹெல்த் தான் போகுது. ஏன்னா நான் அவ்வளோ ஆர்மர் வாங்கி வச்சுக்கிறேன். ஓகே ஓகே ஹார்டில் வச்சுன்னு இவ்வளோ தான் போகுது. ஏன்னா என்னோட ஆர்மர் எபிலிட்டி அவ்வளோ இருக்குது, ஆர்மரோட பவர்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து நீங்கள் நான் சொல்கிற மிஷினை விளையாண்டாவே உங்களுக்கு வந்துடும். முதல்ல வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற புல்லட் டைமை போட்டு இவனுங்களை அடிப்போம், ஸ்பெஷல் எபிலிட்டியை போட்டு. எங்கடா இருக்கிறீங்க, எங்கடா இருக்கிறீங்க? டேய் அங்கே தலையை காட்டுறான் ஒருத்தன், அவனை அடிப்போம் போட்டு. ஓகே ஹெட்லேயே அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு போட்டு ஷார்ட் கன் வச்சுட்டு வர. உன் ஷார்ட் கன்லாம் இங்கே வளைக்காவ தம்பி. ஏன்னா நான் இங்கே என்னது ட்ரெஷர்டுன்னு ஒரு ஆர்மர் வச்சுருக்கிறேன், அதனால தான் எனக்கு வந்து வராது அவ்வளவோ டேமேஜு. ஸோ ட்ரெஷர்டு வந்து எப்படின்னா வந்து இப்போது எப்படி சொல்கிறது இருங்க, அதாவது வந்து இப்போது ஃபஸ்ட்டு காமனு, அப்புறமேட்டு ரேரு, அப்புறமேட்டு லெஜெண்ட்ரி, அது அப்படி இப்படி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமில் வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெகுலரு, சாரி ஃபஸ்ட்டு காமனு, நெக்ஸ்ட்டு ரெகுலரு, அப்புறமேட்டு வந்து ட்ரெஷர்டு. ஸோ இதுதான் வந்து ரேரு, ட்ரெஷர்டுங்கிறது தான் ரேரு. லெஜெண்ட்ரி வந்து லெஜெண்ட்ரி, மித்திக்கல் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கடா நான் போகணும், இன்னும் இப்படி போக சொல்லுது. ஓகே நம்ம அது போகிற மாதிரியே போவோம். லொச்சக் ஓகே. ஸோ ஃபைன் காம்பனன்ட்ஸ் இன்னும் ஒன்றே ஒன்று தான் ரிமைனிங்கு. ஸோ அதையும் போயிட்டு நம்ம எடுத்துப்போம். அங்கே இருக்குதா வழி? ஓகே அங்கே இருக்குது. ஓகே இப்போ தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் இதில் தான் இருக்கிறேன், நான் க்ரௌச்சில் இல்லாமவே ஏதோ க்ரௌச்சில் இருக்கிற மாதிரி குட்டியாக இருக்குது. ஓகே இங்கே ஒரு ஹெல்த் சேம்பர் இருக்குது, அது இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது தம்பி. ஓகே இங்கே கொஞ்சம் காசு இருக்குது, அதையும் பொறுக்கிக்கலாம். ஓகே அது நம்மளுக்கு தேவைப்படும் அப்பப்போ. ஓகே ஒரு காம்பனன்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸோ இந்த கேம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் அதெல்லாம் விளையாண்டிங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இது முழுக்க ஸ்ட்ராட்டஜி தான், டாக்டிக்கல் ஷூட்டிங் தான். ஓகே 45% கம்ப்ளீட்டட். ஓகேங்க பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெகுலரா, நெக்ஸ்ட் வந்து ரெகுலர். ஓகேவா? நான் வந்து இப்போ ட்ரெஷர்னு இருக்குல்ல, இப்போ இதுதான் நீங்கள் எடுக்கணுமே. ஸோ இதை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்
ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல நல்லா பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஸ்பெஷல் எபிலிட்டியில் வந்து நான் ஹெட் க்ரஷர் நான் அன்லாக் பண்ணியிருக்கிறேன். அது யான்னு அப்புறமேட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜென்ரல் எபிலிட்டியில் ரெக்கவரி வந்து நான் கொஞ்சம் நான் வந்து வாங்கினேன். அது வந்து நீங்கள் லெவல் போக போக வந்துடும். சரி, அப்போ எப்படா நான் வந்து லெவல் ஏற்றுவேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து எல்லா மிஷின்ஸுமே ப்ளே பண்ணுங்கள். அது எல்லாமே வந்து வார்னிங் தான் வரும். அது எல்லாத்தையும் ப்ளே பண்ணுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு வேலை வரலன்னா அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு மிஷினை நீங்கள் நிறைய தடவை ப்ளே பண்ணால் வந்துடும். ஸோ ஜென்ரல் எபிலிட்டியில் நான் இதை வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆமோ கேரி இது வந்து நிறைய வச்சுங்க. ஏன்னா வந்து இது நான் வந்து வச்சிட்டேன். ஸோ இதை வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய ஆமோஸ் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். பிஎஸ் ஆக்சிலேட்டர் இதுதான் நீங்கள் வந்து இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். இருக்கவில்லை இதுதான் நல்லது. ஸோ வெப்பன் ஸ்வாப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஃபாஸ்டர் வெப்பனாக ஸ்வாப் ஆகும். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து டியூவல் வெல்டிங் தான் நான் வைக்கலான் இருந்தேன். ஆனால் வந்து தெரியாதனமாக அதை பை பண்ணுறதுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு மேலே இது பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. நான் வந்து இந்த ஹெல்த்து அதெல்லாம் எது வந்து நிறையா போயிருக்குன்னா கியர், அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது பார்ட் 3 பார்ட் 4 போட்டிருப்பேன்ல, அதில் வந்து எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் இது மட்டும் ப்ளூ கலரில் இருக்குல்ல. அது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு மிஷினை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன், அந்த டெலிபோர்ட்டட் சைபார்க்னு. ஆனால் அந்த மிஷினை கிட்டத்தட்ட ஒரு 12 தடவை ப்ளே பண்ணி அதில் வர காசை வச்சு, இல்லைன்னா அதில் ரிவார்ட்ஸ் சூஸ் ரிவார்ட்னு வரும்ல, அதை வச்சு கொஞ்சம் எல்லாமே ப்ளூ, அப்புறமேட்டு இந்த லெஜெண்ட்ரின்னு ஒன்று இருக்குல்லதா, ரேத் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 25,000 இருந்துச்சு, சாரி 39,000. ஸோ நான் அதை வந்து பை பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஷாப் ரீஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எப்போனா ரீஸ்டாக் ஆகலாம். அது நம்ம கையில் இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாவலின் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நான் பை பண்ணேன். அதனால் வந்து இது மட்டும் இல்லை, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஷர்டாகவே தான் இருக்கும். அப்புறமே ஸ்டாமினா பூஸ்டர் கோடெக்ஸ் அப்படின்னு நான் ஒன்று வச்சுருந்தேன், அதாவது நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஷரில் என்னென்னா வந்து உங்களுக்கு 2 ஸ்லாட் இருக்கும். ஸோ அதுதான் இதில். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 எப்படி சொல்கிறது, எல்லாமே நீங்கள் ப்ளூ கலராகவே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் ப்ளூ அதாவது ட்ரெஷர்டாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ஹெல்த் அந்த மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஷாப் போனஸ்ன்னு போனீங்கன்னா போனஸில் வந்து இப்போது லெஜெண்ட்ரி இருக்கும், லெஜெண்ட்ரிலாம் இருக்குல்ல. இது நீங்கள் என்ன ஆகும்னா லெஜெண்ட்ரி ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஃபுல்லாக ஆகிடும். புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ 5 ஹெல்த்துங்கிறது இருக்கிறது வந்து இப்போ 7 ஹெல்த்தாக மாறும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாகும் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்கிட்ட மினிக்கின் வந்து வேஸ்ட்டு தான், ஆனால் ஓகே. இவன் எதுக்குன்னா வந்து அப்பப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் கோடெக்ஸ் என்கிட்ட இல்லை மக்களே, அது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ வெப்பன் கோடெக்ஸ் வந்து என்கிட்ட நல்ல எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணுங்களேன். ஸோ இப்போது இது வைக்கிறேன்னா, ஸோ அப்கிரேடுன்னு கொடுக்குறேன்னா கோடெக்ஸ் எல்லாத்தையும் போட்டேன். அப்படி இருந்துமே கோடெக்ஸ் வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை. புரியுதா? என்கிட்ட கோடெக்ஸ் ஒன்றுமே இல்லை. அது எப்படி கோடெக்ஸ் எங்கே வாங்குறது, இந்த ஷாப்பில் கோடெக்ஸே இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. ஸோ நான் ஓவராலாக சொன்ன மாதிரி முடிஞ்சுது. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் கிட்டத்தட்ட எந்த மிஷினை நான் விளையாடுன்னு சொல்லிடுறேன். நான் வந்து பார்ட் 2 கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஸோ பார்ட் 1 வந்து இருங்க, இந்த டெலிபோர்ட்டட் சைபார்க்னு ஒரு மிஷின் இருக்கும், சரிங்களா? இது வந்து எப்படின்னா இருக்கிறதுலே நீங்கள் மீடியமில் வச்சுட்டு விளையாடுங்க. ஸோ வந்து இது எப்படின்னா இருக்கிறதுலே ரொம்பவும் ஈஸியஸ்டான ஒரு மிஷினு. இதில் உங்களுக்கு ஒரு கன்று கூட கொடுப்பாங்க. அதில் தான் எனக்கு ஒரு கன்று கிடச்சிது. இருங்க, நான் மினிக்கின் கிட்டேருந்து காமிட்டேன். இங்கே பாருங்கண்ணா, எனக்கு வந்து இந்த ஒரு வெப்பன் கிடச்சிதுங்க. இந்த ஒரு சோல்ஜர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு வெறித்தனமான வெப்பன் கிடச்சிது. அப்புறமேட்டு வந்து இது வந்து ப்ரைமரி வெப்பனாக இது கிடச்சிதா, டேவியன்ட் ஆர்க் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராக்கில் வந்து செகண்டரி இதில் வந்து எனக்கு ஒரு பிஸ்டல், செமையான ஒரு பிஸ்டல் கிடச்சிது. அதே 112 டேமேஜ் போகிற மாதிரி. ஸோ அதுவும் ஓகே தான். ஸோ அது நீங்கள் வேணும்னா அப்கிரேட் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த ஆர்ச்சரி தான் எனக்கு. ஸோ அதனால் நான் இதை வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அந்த இதுக்கு கொடுக்கும் போது அந்த கட்சின்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஏன் வந்து 19 மினிட்ஸ்லேயே நான் இந்த பாட்டை முடிக்கிறேன்னா, எப்படி சொல்கிறது, என்கிட்ட சாண்டிஸ்க் இப்போ அவ்வளவோ இல்லை. அப்புறம் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது கட் ஆகிட போகுது. ஸோ பாய் மக்களே. ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ராக் போட்டுருவேன். நான் அடுத்த நாள் வந்து நான் கிராண்டி போட்டால் முடிஞ்சால் போடுறேன். ஸோ பாய் மக்களே, பாய்.